பாக்கியராஜ் இப்படிலாம் நடந்திருக்காரா? காரில் சென்ற பாக்யராஜ், கல்லால் அடிக்கப்போன சுந்தர்ராஜன், நட்புக்குள் நடந்தது என்ன? பாக்யராஜ் உடனான நட்பு மற்றும் பிரிவு பற்றி இயக்குனர நடிகர் சுந்தர்ராஜன் சொன்ன விஷயம். நானும் பாக்யராஜும் ஆரம்பத்தில் வாய்ப்பு தேடி சென்னையில் ஒன்றாகத்தான் அலைந்தோம். அந்த நேரத்தில் தான் பாரதிராஜா வந்தார். அவருக்கு ஒரு உதவி இயக்குனர் தேவைப்படறாங்க என்று சொன்னாங்க. சினிமாவில் இயக்குனர் ஆக வேண்டும் என்கிற ஆசையில் ஒன்றாக தான் சென்னைக்கு கிளம்பி வந்தோம். ஒரு கட்டத்தில் 16 வயதினிலே படத்தில் பாரதிராஜாவுக்கு அசிஸ்டன்ட் ஆக ஒருவர் வேண்டும் என கேட்டார்கள். உடனே நான் பாக்யராஜ் போகட்டும் என்று சொன்னேன். பாக்யராஜ்க்கு அப்போதே கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். அதனால் அவர் அந்த பதவிக்கு சரியா இருப்பார் என்று நினைத்தேன். அப்போ எல்லாம் நான் போகல என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் அடுத்த நாள் காலையில் நான் எழுந்து பார்க்கும் போது என்னிடம் சொல்லாமல் போய்விட்டான். அது எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. சில வருடங்கள் கழித்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பி இருந்தார். நீ ஊருக்கு கிளம்பி போ, நான் படம் இயக்க ஆரம்பித்த பிறகு உன்னை கூப்பிடுகிறேன் என்று எழுதி இருந்தான். அதில் நடுப்பக்கத்தில் நன்றி என்று மட்டும் எழுதி அவருக்கே திருப்பி அனுப்பி வைத்தேன். அவர் வாழ்க்கையில் நான் குறுக்கிடுவேன் என நினைத்திருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையே போனது அவனால் தான் என நான் அப்போது நினைத்தேன். அந்த வயசில் அப்படி நினைத்தேன். பாக்யராஜ் வசனம் எழுதிட்டு என்கிட்ட கொடுப்பான். இதை பாரு, இதுல ஏதாவது சேர்க்க வேண்டி இருக்கிறதா, எது நல்லா இருக்கிறதா என்று பாரு என்பான். இன்று பாக்யராஜ் படம் ரிலீஸ். என் கையில் 2 ரூபாய் இருக்கிறது. நண்பனின் படத்தை பார்த்தால் பட்டினி கிடக்க வேண்டும். படத்தை பார்க்காமலும் இருக்க முடியாது. படத்தை பார்க்கலாம்னு மெலன கீதங்கள் படம் பார்க்க போய்விட்டேன். படம் முடிந்து உறைஞ்சு உட்கார்ந்துட்டேன். கூற்றவங்கதான் எழுந்து போகச் சொன்னாங்க. அந்த படம் பார்த்தபோதுதான் பாக்யராஜ் 2 பேரும் போலாம்டா டைரக்டர் ஆகலாம்னு பேசும்போது தெரியல, இங்க வந்தப்ப தெரியல, அவன் பேசுனப்ப தெரியல, அவன் நடிச்சப்ப தெரியல, சுவரில்லா சித்தரங்களப்ப தெரியல, ஒரு கை ஓசை அப்போ தெரியல. மெலன கீதங்கள் படம் பார்த்துட்டுதான் நாம இல்லனாலும் நம்ம நண்பன் ஜெயிச்சுட்டான். பிறகு ஒரு முறை நானும் அவரும் பல நாட்கள் பட்டினியாக நடந்த மவுண்ட் ரோடு ரோட்டில் பென்ஸ் காரில் வந்தான். நான் நடந்து போய்க் கொண்டிருந்தேன். யார் என்று பார்த்தேன். பாக்யராஜ். என்னை டிராப் செய்கிறேன் என அழைத்தார். முடியாது என கூறினேன். தேனாம்பேட்டையிலாவது விட்டுவிட்டு போகிறேன் என்றார். நான் கையில் பெரிய கல் ஒன்றை எடுத்துவிட்டேன். அதன் பின் அவர் போய்விட்டார். நானும் அவனும் வயிற்று பசியோடு அலைந்த மவுண்ட் ரோட்டில் என் கண் முன்பு பென்ஸ் காரில் போய்க் கொண்டிருந்தான். அது அவனுடைய வளர்ச்சி தான். ஆனா நாம நம்புனவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அதுதான் எனக்கு பெரிய வருத்தம் என்று சுந்தராஜன் அவர்கள் சொன்னார். காலம் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்தாலும் இந்த 2 ஜாம்பவான்களும் மீண்டும் ஒருமுறை சந்தித்து பழைய பகைகளை மறந்து கைகுலுக்கிக் கொண்டால் அதுவே தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த 2 வரங்களாக மாறும்.